செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th தமிழுக்கான அஃபீஷியல் கோட்டர் எக்ஸாம் கொஸ்டின் வருது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளே கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டீஸில் வரும். அண்ட் நீ கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோட்டேலி ஆஃபேலி பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணால் தான் வீடியோ ப்ளே ஆகும்பா. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஸோ வீடியோ ப்ளே ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு 14 ஒன் வேர்டு ஓகேவா? சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க சூசித் தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. ஆல்ரெடி நீங்கள் 10th பப்ளிக் எழுதிங்க, 11th பப்ளிக் எழுதிங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இருந்தாலும் இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஓகேங்களா? ஸோ கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். ஆன்சர் தெரியறவங்க நீங்கள் பண்ணியிருக்க கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக்கில் தரவு பண்ணிடுங்க. பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு 3 பார்த்துட்டிங்களா? அடுத்து 4, 5, 6 பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின். இது இல்லாமல் உங்களுக்கு 4 செட்டாக கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா. ஸோ அடுத்து பாருங்கள், முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை குறிக்கும் நிலை. அடுத்து 6, 7, 8, 9, 7, 8 பார்த்துட்டிங்களா? 8, 9 பாருங்கள். அடுத்து பாருங்கள் 10, 11, 12, 13, 14. ஸோ 1 மார்க் முடிஞ்சு. 1 மார்க் அடுத்தபடி உங்களுக்கு பகுதி உள்ள பெரிய 1 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா ஓகேவா? டோட்டலாக 4 கொடுத்து 3 எழுதுனா போதுமானது. அதில் ஒரு கம்பல்சரி. அந்த கம்பல்சரி பார்த்தா உங்களுக்கு டெஃபினட்டாக திருக்குறளாக தான் இருக்கும் ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்க? கம்பல்சரி இல்லை இதில் கம்பல்சரி கேட்கல. ஓகே சாரி பண்ண மாதிரி சொல்லிட்டேன். 10th தான் அப்படி சரி 2 மார்க்கில் கம்பல்சரி கேட்டிருப்பாங்க. 2 மார்க்கும் அப்புறம் 3 மார்க்கில் பார்த்தா கம்பல்சரி பார்த்தா மனப்பாட பகுதி கேட்டிருப்பாங்க. இது 12th இல்லையா? நான் மாற்றி சொல்லிட்டேன் சாரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எதுவும் கிடையாது. 3 மினிட் எழுதுனா போதுமானது. அடுத்து பாருங்கள், பிரிவு 2 பாருங்கள். உங்களுக்கான ஒரே நிலை 2 மார்க்ஸ்னு நினைக்கிறேன். புக்கில் தன்மனை சிறு குறிப்பு எழுதுக. நடை அழகில் பற்றி தொல்காப்பியம் குறியும் கருத்தை குறிப்பிடுக. அக்காலத்து கல்வி முறையில் மனை பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? இதெல்லாம் உங்களுக்கு இலக்கண 2 மார்க்ஸ்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அடுத்த பிரிவு 3ல் பாருங்கள், உங்களுக்கான இலக்கண 2 மார்க்ஸ். கிராமர்ஸ் கலைச்சொல்களை பகுதிவர்க்கம் தருக, புணர்ச்சிதி தருக, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. எல்லாமே உங்களுக்கு இலக்கண 2 மார்க்ஸ் இதெல்லாம். எவையேனும் 7க்கு மட்டும் விடையறி. டோட்டலாக 9 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 9 7 எழுதுனா போதுமானது. ஃபஸ்ட்டு 4மே ரொம்ப ஈஸி. ஏதேனும் 1க்கு புணர்ச்சிதி தருக ஈஸி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அது ஈஸி, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக அது ஈஸி, தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக இதுவும் ஈஸி தான். ஃபஸ்ட்டு 4மே ஈஸி தான். பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 26, 27, 28, 29, 30 டோட்டலாக 9 இருக்குது. அதில் 7 மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஸோ பாருங்கள், 26 எனக்கு தெரில என்னென்னு. 27, 28, 29, 30 பகுதி ஈஸி தான். அப்புறம் கலைச்சொற்களும் அரைவல்னா வருகைன்னு நடத்தணும். பாஸ்போர்ட்னா மின்னஞ்சல் இல்லை மின்னஞ்சலினா இமெயிலு. பாஸ்போர்ட்னா கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேது. எனக்கு தெரியும், பட் இப்போ கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேது. ஸோ ஓகே, அடுத்து இலக்கண 2 மார்க்ஸ் பார்த்துட்டிங்களா? அடுத்து பிரிவு 3 பாருங்கள். பிரிவு 1ல் உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா ஓகேவா? மேலே இருக்கிறது பார்த்தா உங்களுக்கு சைவில், அப்புறம் கீழே இருக்கிறது பார்த்தா உங்களுக்கு உரைநடை 4 மார்க்ஸ். 31, 32, 33, 34 இந்த 4ல் 2 எழுதணும். அதே போல் தான் கீழேயும் அந்த 4ல் 2 எழுதணும். ஸோ அந்த 2யும் பாருங்கள். பிரிவு 1, பிரிவு 2 2மே பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்த பிரிவு 3 பாருங்கள். உங்களுக்கான இது 4 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவகணி அதை எழுதணும், இல்லைனா நிரல் நேர அணியை எழுதணும் ஓகேவா? சான்றுடன் விளக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2ல் இதை 1 எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 பாருங்கள். 40 கண்டிப்பாக எழுதிருவீங்க நீங்கள் ஈஸியாக. 39 எழுதிடலாம், 40 எழுதிடலாம். 40 பார்த்தீங்கன்னா நயமாடல் எழுதிருவீங்க. அடுத்து 41 என்ன கேட்டிருக்காங்க? பாடத்தினை சான்றுடன் விளக்குக, அப்படி இல்லைன்னா கூதிர் பாசறை துறையை சான்றுடன் விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. பாடத்தினை ஈஸி தான். பாடத்தினைனா ஒருத்தரை புகழ்ந்த மாதிரி புகழ்ந்து இல்லை பாடத்தினைனா அது வஞ்சி புகழ்ச்சி அணின்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஒருத்தர் வந்து புகழ்ந்த மாதிரி புகழ்ந்து அவங்கள கீழ் தள்ளி பேசுகிறது வந்து அது வஞ்சி புகழ்ச்சி அணி. பாடத்தினைனா எனக்கு தெரியும், பட் சரியாக ஞாபகம் வரல. ஓகே, அடுத்து பின்வரும் பழமொழியை வாழ்க்கையை நீங்களோடு அமைத்து எழுதுக. யானைக்கு அடிச்சிருக்கும், அது வந்து எறும்பு ஒரு கல்லும் தேயும். இதுவும் ஈஸி தான். அப்புறம் தமிழாக்கம் ஓகேங்களா? டோட்டலாக இது 5 கொடுத்துருக்காங்க. 5ல் நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. 39, 40 எழுதிடுவீங்க. டோட்டலாக 3 எழுதுனா போதும். 39, 40 அப்புறம் 41 எழுதுங்க, இல்லை 43 எழுதிக்கோங்க. தமிழாக்கம் தருக ஈஸி தான் அது. அப்புறம் பகுதி 4 பாருங்கள். உங்களுக்கான 6 மார்க் கொஸ்டின்ப்பா.
44, 45, 46 இந்த 3ல் ஏதோ ஒன்று எழுதுனா நீங்கள் போதுமானது. ஓகேவா? 3ல் ஒன்றுனா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று. ஓகேவா? 44ல் ஒன்று, 45ல் ஒன்று, 46ல் ஒன்று, ஒவ்வொன்றிலும் 2 2 இருக்கும். எதிரா சாய்ஸ் ஒன்று ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகேவா? ஸோ பார்த்துட்டிங்களா? அடுத்ததாக ஃபைனலாக உங்களுக்கான மனப்பாட பகுதிப்பா. துன்பு உள்ளது என தொடங்கும் கம்பரான பாடலை அடிப்பெறாமல் எழுதுக. அப்புறம் மிகும் என முடியும் குரல் எழுதுக. 6 மார்க் டோட்டலாக. ஸோ தட்ஸ் இட்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 12th தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கோட்டல் எக்ஸாம் எழுத போகிறீங்க. விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் வேறு ஏதாவது மாற்றணும்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்டான வீடியோஸ் டோட்டலி ஆஃபலி பப்ளிக் எல்லா இம்பார்ட்டன் கொஸ்டின் அப்படி இதெல்லாம் வரப்போகுது. ஸோ மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்டான பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் செட், தேர்ட் செட், ஃபோர்த் செட் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பண்ணால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அனுப்ப போகிறேன் வாட்ஸ்அப் டெலிகிராமில். ஸோ அதில் மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மை டியர் செல்ல குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.